வந்ததுனால சொல்றீங்க? வந்ததுனால வணக்கம்ன்றேன். வரலைன்னா என்ன சொல்லிருப்பீங்க? வரலைன்னா போங்கன்னு. வராதவங்க எப்படி போகணும்னு சொல்ல முடியும்? வராதலைன்னா நீங்க வரலைன்னு நான் அந்த இடத்துக்கே ஒரு வரல. ஆமா. அப்ப நினைக்கிறாரு வந்ததுனால நீ போய் அப்படின்லாம். வராதவங்களை பத்தி போய் சொல்ல முடியும்? வராதெல்லாம் நான் அவனுக்கு கிருன்னு நிற்பேன். உண்மையிலே சூப்பர். அதுக்கு உட்கார ஒளின்ற நல்லா இருக்குன்றதுனால அந்த வார்த்தை. நீங்க மட்டும் நல்லா பண்ணாம பண்ணிக்கே போட்டு வந்தீங்க. அம்மா உட்காந்துப்பியா? அவன் கிடக்காண்டே பக்கம். போடா 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 போடா. அந்த இதுல பூரா பனியா வந்து தண்ணியா சொட்டு சொட்டுன்னு உள்ள வடிது. ஏதா போடுங்க போடுங்க. சரி, வந்தாரை வாழப்படி வண்டமி நாட்டிலே குளக்குறதே ஒரு வார்த்தையாக வணக்கம் சொல்லிட்டீங்க. அடியன் பதிலுக்கு வணக்குகிறேன், வணக்கம் கூறுகிறேன். அடியனும் வணங்குறேன். எத்தனை முறை? யார் நீங்க? வணக்கம் என்பது முதல்ல ஒரு முறை தான் இருக்கணும். ஆமா. அடுத்து சொன்னா அது முடிவில் சொல்றது நன்றின்னு சொல்லணும். சரி, நீங்க வணக்கம் சொல்றீங்களா நன்றி சொல்றீங்களா? முடியும் போது நன்றின்னு சொல்லுவோம். எப்படி இந்த நிகழ்ச்சியை நீங்க வணக்கம் ஆரம்பத்தை சொல்லிட்டீங்க, அது பதிலுக்கு நான் வணக்கம் சொல்லிட்டேன். அப்புறம் மறுபடியும் வணக்கம்னீங்கன்னா நான் கூட ஒரு தடவை வணக்கம் சொல்றதுனால அப்படி சொல்லுங்க. எனக்கு நக்கலா இருக்கா? உங்களை நக்கல் பண்ணலாம். அப்ப நையாண்டியா இருக்கா? அப்ப நீங்க என்ன நக்கல் பண்றீங்க? வணக்கம் என்பது ஒரு முறை தானே சொல்ல முடியும். அப்படின்னா ஒரு முறை சட்டம் சொல்லணும், சட்டத்துல இருக்குன்னு போட்டு உண்மை எதுதாயா? என்ன உண்மை? உங்க விட்டு நடுவிட்டு உண்மை வார்த்தை வரம்பு மீறக்கூடாது. யாரு நீங்க யாரு நீங்க இடத்துக்கு யாரு நீங்க கேட்டேன். யாரு இடம்? ஆமா, யாரு இடம்? இருந்த வளத்தை வந்த வளம் தளிச்சான். அந்த கதையா இருக்கு. இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளத்தாட்டி அங்க தண்ணி சுத்தமாக தெரியும். பாப்பா கிட தண்ணி நாத்தம் அடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமா வெள்ளம் தள்ளு நாட்டே அங்க சிறப்பு இருக்கு. தள்ளுனா சிறப்பு இருக்கு. அதுக்கு மொத்தமா வெள்ளம் வந்து நாங்க அடிச்சுக்கிட்டு போனோம்னா வாயை பறந்துட்டு போயிருவோம். எப்ப ஆட்டின் அளவு இருந்து ஈக அப்படி எதுக்கு இடத்துல தண்ணி இருக்குன்னா அந்த பள்ளத்துக்கு ஏற்றவாறு அந்த குழிக்கு ஏற்றவாறு அந்த அளவுல வந்து தண்ணி நிறைய நிற்கும். கூடுதலாக வரக்கூடிய அது பேரு உபரி நீர் அர்த்தம். ஒண்ணும் இல்ல, நம்ம கம்மாயில கலந்து அடிக்குதுன்றோம். நம்ம நாட்டு பச்சா பேசுவோமே, ஒரு கம்மா இருக்கு. எப்பா நேற்று 3 நாளா பெஞ்ச பள்ளியில என் ஊர் கம்மா கலந்து அடிச்சிருக்கிறேன் அப்படின்றேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. கழுகுனா என்ன? கழுகுனா என்ன? ஒரு இது மாதிரி கல்லு மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இதுல கட்டினாங்க. இப்பதானே நம்ம கல்லு கட்டாத காலத்துல என்ன பண்ண? கல்லு கட்டாத தம்பி, ஒரு கண்மாய் இருக்குன்னா அந்த கண்மாயினுடைய அளவு தண்ணி இருக்குல்ல, அதை தாண்டி பெருமடையில பாயும் கழுவி நீர். கழுங்கு அப்படின்னா அப்ப கம்மாயினுடைய கொள்ளளவு நிறுத்திச்சு அதை காட்டிலும் கூடுதலா வரக்கூடிய உபரி நீர் கம்மாயை விட்டு வெளியேறதுன்னா கம்மா உடஞ்சு வரும். அதுதான் கம்மாயில கலந்து அடிச்சிருக்கிறான். அது மாதிரி இருந்த வெள்ளம் என்பது குறிப்பிட்ட அளவு இருக்கும். வந்த வெள்ளம் என்ன செய்யும்? அந்த அளவு கூடுதலா வரக்கூடிய தள்ளிட்டு போயிடும். அதுல இருக்கப்படும் இந்த கசடு வெப்பம் போனோம்னா அந்த இடம் சுத்தப்படும். அந்த மாதிரி அப்ப நீங்க சொல்றத பார்க்க போகும்போது எங்களை தள்ள வந்திருக்கேன் நீங்க சுத்தமா சொல்றீங்க. ஆமையா புரிஞ்சுக்கிட்டா சரி. தள்ளவே முடியாது. ஏன் முடியாது? நீங்க வேணா தள்ளி பாருங்களேன். ஏன் முடியாதுன்னு இல்ல, யாரு நீங்கன்னு கேட்டேன். யாரு? அந்த இடத்துக்கு நீங்க வரல. எந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு. எந்த இடம்? ஏன் இடம்? எதுவா இடம்? அப்ப உண்மைடமா எரியா உங்க இடம்? ஏடம் யா பொய் சொல்றீங்க. நீங்க யாரு சொல்ற? நான் நம்ப மாட்டேன். அதுக்கு தாயமங்கலம் முத்துமாரி இல்லையா பீச்சட்டியா ஓட்ட முடியும். எது உங்க இடம்? நீங்க ஏடம் அது ஊர் பூரா பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா, உலகம் பூரா பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த இடத்துல நின்று ஏன் இடம்னாரு, இப்ப அங்க போய் சொல்றாரு. எது நிலையான இடம் மனிதனுக்கு சொல்லுங்க. இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர். அப்படி கிடையாதுங்க. மனிதன் நல்லா புரிஞ்சுக்கங்க. மனிதனுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒரு இடத்துல நிக்கணும். இதே இடம் இல்லைன்னா பேசாம அப்படி கவுண்டர்ல கையை போட்டு நீ எதுல வாயிலோட சொல்ல நிக்கலாம். தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? அப்படி இல்லை என்றால் இயக்கம் என்பது கிடையாது. இயக்கம் என்பது கிடையாது போயிடும். அப்படி மனிதன் தானே. மனிதன் நடப்பதற்கு அடுத்தடி எடுத்து வைக்கணும். அப்பதானே சொந்தமா நிக்கணும். நீ நடக்கவே முடியாது. இந்த பசுமையா இருக்கிற இடம் கூட ஏன் பேர்ல அத்தாச்சி இருக்கு. அப்படி சொல்லிய ஆதாரம் வேணும்ல. வச்சிருக்கல. சரி, எதை வச்சிருக்கீங்க? அத்தாச்சி எத்தனை நாளா? 2 வருஷமா. ஒன்னே ஒண்ணு அவர் வந்து ரொம்ப தடவை மெடிக்கலுக்கு போய் போய் இப்பதான் சிங்கப்பூர் போயிருக்கேன். வெக்கம் இல்ல? எதுக்கு? என்ன சிங்கப்பூருக்கு போறது வெக்கமாயா? என்னடா அண்ணன் வேலை போயிட்டு சிங்கப்பூருக்கு அத்தாச்சி வச்சிருக்க. அண்ணன் முட்டாச்சி அத்தாச்சி வச்சிருக்காங்க. அப்புறம் அதை ஏங்க நீங்க ஒண்ணு நீ என்ன சொன்னப்ப நீங்க இச்சு போடாதீங்க, இட்டு போடுங்க. அத்தாச்சி இடத்துக்கு அத்தாச்சி. அத்தாச்சி இடத்துக்கு ஆதாரம் செம்பு பட்டா மூலப்பத்திரம் எல்லாம் 4 மாடு எல்லாம் இருக்கு. சரி இருக்கு. ஏன் இடத்துக்கு நானும் வச்சிருக்கலாம். அது ஏன் ஏன் பட்டா? ஆமா, பூம்பட்டா சொல்லுங்க. வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வெளில அப்படி கிடையாதுயா. உங்களோட பட்டா இருக்குல்ல, பட்டா இருக்கா? பத்திரம் இருக்கா? பத்திரம் இருக்கு. பத்திரமா வச்சுக்கிற பட்டா வச்சுக்கிற பத்திரமா பூரா எங்க ஐயா பட்டா பத்திரமா வச்சுக்க
வச்சாரு. சரி. அப்ப இந்த அத்தாச்சி மட்டும் தான் இருக்கு. ஆமா. இதுக்கு முன்னால யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தார். அத்தாச்சி உங்க அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மூத்த வச்சிருந்தேன். ஒருத்தர் கூட பண்ணலையாடா? அதுக்கு என்கிட்ட கிழிச்சு கொடுத்தாங்க. நான் நேமினேஷன் பண்ணி ட்ரெங்க் பெட்டியில படுத்து போட்டு வச்சிருக்கேன். அப்படி இத்தனை பேர் வச்சிருந்தா கிளியாம எல்லாம் ஒண்ணு எதை அத்தாச்சிய ஏங்க இன்னமும் நீங்க அங்கேயே ஒரு நான் அங்கே போகலையா? ஒவ்வொருத்தரும் கை மாறும் பொழுது நீ சொல்ற மாதிரி அத்தாச்சி கிளியர் வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆமா பேப்பர் ரொம்ப இது இப்ப பூரா காசு அடிச்சுட்டாங்களா? அதை தெரிஞ்சு இப்ப நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? பத்திரமா உங்க இடம் ஏன்னா இடம் யாரும் சொந்தம் கிடையாது. அதுக்குதான் அன்னைக்கு சொல்ற சட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்டு மனிதனுக்கு 8 அடி சொந்தம் பண்ணானே. பிறகு ஆடி கிடக்கு வாழ்க்கை இடம் 6 அடி நிலைமை சொந்தம் பண்ணா. பிறகு 4 அடி 2 அடி கட்டவனிடம் கையடி வாயடி செல்லாதடி அப்படின்னா உலகத்துல எல்லாம் அது பாருங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கூப்பிட்டவர்களுக்கு வீட்டு வாசலுக்கு சுடுகாடு வந்துருச்சு. நடமாடும் தகன வாகனம் அப்படி இப்படி தட்டினீங்கன்னா இங்க வந்து வாசலுக்கு அகனக்கிலேயே எரிச்சு சாம்பல் கொடுத்துட்டு நகையா வச்சுக்கோங்க கத்தி முடித்தேன். போட்டு போயிடும். அதுல இன்னொன்னு சொல்றாங்க, கூப்பிட்ட உடனே வர்றாங்க வந்த உடனே ஆஃபர் ஒண்ணு கொடுக்குறாங்க. உங்க வீட்டுல இன்னொரு தள்ளுபடியா ஆஃபர்ல இன்னொரு பணம் சேர்த்து இந்த தேதியில மொத்தமா மண்டையை போட்டீங்கன்னா ஒரு பணத்தை எரிச்சுட்டு ஒரு பணம் ஃப்ரீயா எரிச்சு கொடுப்பான் அப்படின்றேன். அப்படி வந்துச்சு. எதுக்கு நல்ல தள்ளுபடி எல்லாத்துக்கும் தள்ளுபடிங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் எங்கெங்க தள்ளுபடி இருக்கோ அங்க போய் தான் கூட்டம் பண்ணிக்க. உலகம் உள்ளங்க இல்லையா? சொல்ல போனா உலகம் துணிந்து கிடக்கு. பூரா இந்த கை அகலத்துலதான் உலகமே இருக்கு. இதுலதான் உலகம் இதுக்குதான் சாகுறேன். கிளியாச்சு சாகுறாங்க. இடத்த விற்கிறேன், பஞ்சரை விற்கிறேன், வண்டி வைக்கிறேன், நகை வைக்கிறேன், நட்டை வைக்கிறேன். எல்லாத்தையும் கிணத்த முதல்ல வித்துருக்கேன். இந்த கிணத்துல அதனே சொல்லிக்கிட்டு நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? உண்மையை சொன்னா சிரிக்கத்தான் செய்வ. அப்ப பொய் சொன்னா போச்சனம் கிடையாது. சரி உண்மையை சொன்ன நீங்க உண்மையை சொன்னப்பனால அதை நான் மறுத்துக்க சொல்லுங்களேன். ஏன்னா கையளவு உள்ள வைத்து கடவுள் மனசை வச்சேன். ஆசை வைத்தான். ஆசை யாரை விட்டுச்சு? சரி இருக்கல. ஆக இதுக்காகத்தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. நாயோட ஆசை பியோட செத்த நேரம் என்னத்தை செத்த உடனே கோழியில பறக்க கரையா பூச்சி விழுதுங்க இருக்கிற வரைக்கும் 4 மனுஷன் பொது மனுஷன். ஆனா ஓனையிலும் அப்படி இல்லைன்னு கேட்டேன். நீ ரொம்ப வீரமா செயல்படுவாங்கல்ல? எங்க வீரமா செயல்பட்டு ஒரு மனுஷன் புண்ணியம். இந்த ஒரு நாய் இருக்குல்ல, நாய்கிட்ட முழு தண்ணியை கொடுத்தா என்ன செய்யும்? உருட்டிட்டு எனக்கு அது மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அப்ப நான் எனக்கு ஒண்ணும் முடியாத கையாளன்னு சொல்ல மாதிரி இருக்கேன். அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களை போய் சொல்லுவேன் இல்ல வைக்கப்படப்ப நாய் கத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏங்க இப்ப நீங்க என்ன முடிவு போறீங்க? நான் சொல்றது புரியல. பொம்பளையே கட்டப்படாது நீங்க முடிவுல இருக்கீங்களா? யார் சொல்லுது? நான் கட்டினாலும் உருட்டிட்டு பொண்ணே சொல்ல வரீங்களா நீங்க? ஏங்க நீங்க மட்டும் பொண்டாட்டி கட்டலாம், நான் கட்டக்கூடாதாங்க? யார் பொண்டாட்டி நான் கட்டிருக்கேன்? அப்ப உங்களுக்கு பிரம்மச்சாரியா? அப்ப முதல்ல கல்யாணம் பண்ணலையா? முதல்ல இருந்துச்சு. எத்தனை? 52 பொண்டாட்டி. அப்பன் தன்னானே குடும்பத்தை தள்ளி விட்டு படுக்கோங்க. என்ன வார்த்தை அப்படி பேசுறேன்? உங்களை நான் கேடு கட்டவனா? உங்க அப்பையும் தள்ளானேன்ற அப்படி தள்ளலாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணதுனால எங்க அப்பையும் தள்ளானேன்றியா? வீட்டு பஞ்சாயத்து பாக்குறியா? எங்க கிராமத்து உங்க அப்பா அதனாலதான் இப்படி எல்லாம் வார்த்தை வரும்னா உங்க வழக்கம் சரியில்லை, உங்க பழக்க வழக்கம் சரியில்லை, உங்க கடமைகள் சரியில்லை. நான் பிரம்மச்சரி ஆயிட்டேன். என்ன மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி இப்படி 3 வித ஆசை வருத்தம் ஏன் தெரியுமா? ஆண்டு அனுபவிச்சாச்சு. கெட்ட பின் தானே ஞானி. வீடு சுட்டு பழக்க அதெல்லாம் கிடையாது. இந்த போர்டு விடி போட்ட பக்கம் வர்றதுக்கே எனக்கு தான் மூச்சு அடைக்குது. வீடு சுட்டு பழக்க அதெல்லாம் கிடையாது. வெத்தலை பயில பாக்கு வீடு பிராந்தி அதே அப்படின்னா எங்க இதுல அதே ரொம்ப போதை வஸ்துக்கள் தவறு பொம்பளை மது மாத சூதம் கிடையாது. வீடு சீட்டு பழக்கம் வெத்தலை பயில பாக்கு எதுவுமே கிடையாது. பொம்பளை எந்த அரிசியுமே இல்லைன்னா என்ன மைத்துக்கு உயிரோடு இருக்கணும்? அறிவு கிட்டவனே உண்மை ஆண்டு அனுபவிக்க மனுஷன் மனுஷன் உலகத்துல ஏதாவது இருக்கலாம். எவன்ட்டு கிட்ட பேச முடியல. சிலையா வைக்க போறாங்க. நம்ம திருச்சி பேசுறாங்க. நம்மள தம்பி திண்டு தொலைச்சிட்டு அடை தொலைச்சிட்ட பரவாயில்ல, வாய் கொடுத்து கிட்ட பேச முடியல. ஐயோ அத்தை அது லோக்கல் சாக்கு பக்கத்துல நம்ம நினைச்சா கூட நல்லா இருக்கு. இழுப்பச்சம்பளம் அடிக்கேன். இந்த பூரா 135 ரூபாய் சரக்கு அடிச்சோம்னா ரொம்ப நாடுதுங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? அருமை பூரா சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரி பேசலையே, இல்ல அனுபவிச்ச மாதிரியே பேசுறீங்க. நான் சாப்பிட மாட்டேங்க. நல்லா பொய்யா சொல்றேன். எப்படி சாப்பிடவே மாட்டேன். எந்த சாப்பிட மாட்டேன்? அது சரக்குலாம் அதை வச்சு சரக்கு சோறு சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டேன். அதே சாப்பிட படுத்துருவேன். அதுல சரக்கு ரொம்ப சாப்பிட்டாங்க. ஜோ தள்ளி வாயில இருக்கிற மாதிரியே வைப்பேன், கொண்டு போய் காதுல வைப்பேன். பாத்தீங்களா? இடம் சொல்லி ஏவல்ல. சரி பரவாயில்ல. எந்த இடத்துல வைக்க தெரியாம வச்சிருக்காங்க. ஏன்னா போதை குத்தியை மாத்திரும். அதனால மது என்ற 2 எழுத்து தான். அதாவது என்ன அடங்கி இருக்கிறது? ஆரம்பத்திலே முதல் முறையாக அதை குடித்து பழகும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படியே பூமியை விட்டு ஆகாயத்துறைக்கு பறக்கிற மாதிரி இருக்கு. மது என்பது முதல் எழுத்து மாவுக்கு மகிழ்ச்சி. கடைசியில் பறக்கிற வாழ்க்கை கடைசி தூ என்பது துன்பம் தோண்டி விட்டுரும். அதுல இன்னொரு முடிவு பாருங்க. அதுல இன்னொரு சொல்லுங்க.
இப்போ ஒரு 40 வயசு ஆளு ஒரு கட்டிங் போட்டான்னு வச்சுக்கோங்க, 25 வயசுக்கு வந்துடுறேன். ஓ இதே ஒரு கோட்டா சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அக்கா மக்களா 15 வயசுக்கு வந்துடுறேன். எப்படி இதே 15 வயசுக்கு வந்து இதே அக்கா மக்களா ஒரு 2 கோட்டா வச்சுக்கோங்க, அப்படியே 5 வயசு பிள்ளை மாதிரி முடிய கீழே உட்காந்துட்டு இதே இதுல என்ன தெரியும் உனக்கு? ஏவே திரும்புது. இதே 3 கோட்டா போச்சுன்னா ஆத்தா கிருப்ப பைக்கல ஆமா, கருவறைக்குல இந்த உருவத்து மாதிரி வாங்கிடுவான். அப்படி சுருண்டு உருகிடுவேன். சரி, இவ்வளவு தூரம் பேசுறீங்க, யார் சொல்றீங்க? இல்ல நீங்க யாரும் சொல்லுங்க. நானும் மகிழ்ச்சி. கம்பப்படியா? கம்பப்படியா? உங்களுக்கு அப்படி அத்தனை தெரியலமா? கம்பம் நீ எந்த கம்பத்தை சொல்ற? ஏன் கம்புங்க? நீ இப்ப நான் எதை சொல்லிட்டு இருக்கேன்? ஏன் கம்பு நான் சொன்னேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? 4 நாளைக்கு நல்லா இருக்கு. 5 நாள் சேர்த்து சொல்லுங்க. அப்படி கிடையாதுயா. 4 நாளைக்குள்ளே மனிதனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா முடிஞ்சிடும். ஓ எப்படி? பிறப்பது, கல்வி கற்பது, மனமுடிப்பது, இறப்பது, முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஒரு தாயுடைய கர்ப்பத்திலிருந்து முதன்மையாக பூமிக்கு வரும் இல்லையா, அதான் பிறப்பது. 2வது அறிவு வளர்ச்சி வருவது கல்வி கற்பது. 3வது இன விருத்தி, சந்ததி விருத்திக்காக மனமுடிப்பது. கடைசியில் ஆண்டு அனுபவிச்சப்பனால கட்டையில் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்தல இருந்து சாகிறது வரைக்கும் நல்லா சுருங்க சொல்லி பிறந்து வைக்கலாம். நல்லது நல்லது நல்லது. மகாமுனிவர் எங்க இருந்து வரீங்க? இந்த குடுக்குற இல்ல ஒரு இல்ல ஒரு மஞ்சள் உடுப்புக்கும் நீ கொடுக்கறதுக்கும் காலையில கோயில் வாசல்ல மஞ்சள் தண்ணி ஊத்திர வேண்டிய போடுங்க. நான் கொடுக்கறத பத்தி 15 வருஷம் ஆச்சு. என்னமா குளிக்கிட்டு இருக்கேன் நீங்க? ஒண்ணு எந்த புழுக்கு? இல்லங்க குடுக்க சீட்டு போட சொன்னாங்க. நான் அப்ப போட்டது இப்ப விட்டுட்டேன். ஐயா காட்டுங்க. இந்த ரேகையெல்லாம் அழிச்சு வச்சுவாங்க. நிறைய குளிக்கிட்டு போய் போல இப்ப லேசா பேபி வந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல. ஆமா, நான் ஒரு மகாமுனி செய்யும் தொழில் தெய்வம் தானே. ஆமா, கைத்தொழில் ஒன்று கற்று ஆமையா. சரி, நான் ஒரு மகாமுனி. ஆமா, அடிய ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. உங்களை சந்திச்சதுல மனம் மற்ற மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க பண்ணோம். அப்பா அப்பானா என்ன அப்பா? அப்பா இங்க எது? அப்பா நல்லா இருக்காரா? யார் அப்பா கேக்குறீங்க? உங்க அப்பா. அப்படி கேளியா? நீ வாடி முன்னாடி அப்பான்னு நான் என்ன சொல்லிக்கிறது? எங்க அப்பா நல்லா இருக்காரு. சரி சரி. பேரு? யார் பேரு? அப்பா பேரு பிரம்மா. சரி. அம்மா? அம்மா நல்லா இருக்கா. அம்மா என்ன பண்றாங்க? கல்விக்கு அதிபதியாக இருக்கிறார். ஓ, உங்க அம்மா பேரு? கலைவாணி. பேசாமி, உங்க அம்மா இந்த வெள்ளத்துல கட்டி வெள்ளத்தம்பரம் சபாஸ் அவளையதான் நல்லா ஐயா. என்னங்க படுத்தோம் நல்லா புதிரியை ஏண்ட ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டியே. நானா? ஆமா. இல்லையே, நீ கேட்கற கூட பதில் சொல்லி தானே இருக்கேன். போங்க. என்ன புரியல எனக்கு. என்னங்க உங்க அம்மா வெள்ளத்தாம்பரம்ல வெள்ளச்சல கட்டி உட்காந்துருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னடா சொல்லல? உங்க அப்பா மண்டையை போட்டாரு என்கிட்ட சொல்ல. உலகத்துல வந்து ஓ அந்த வெள்ளச்சல் நினைக்கிறியாடா? உலகத்துல அப்படி கிடையாதியா. புருஷன் மண்டையை போட்டா வெள்ள போடுவாங்க. அப்படி பார்த்தா கன்னியாஸ்திரிகள் எத்தனை பேர் வெள்ளையாட எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்துக்காட்டு ஆணாகப்பட்ட வெள்ளம் வள்ளலார் கூட அப்படியே வெள்ளை விளைவித்தோம். ஏன்னா வெள்ளை என்ன தூய்மை சின்ன போது வெள்ளை கடை கொடுத்து வெள்ளை படம் கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். வெள்ளி அரியாசனத்திலே அவர்களுடைய சரியாசனம் அமர வைத்த தாய். சாமி, உங்க அம்மா ரொம்ப நேரம் தாமரையிலே உட்கார்ந்துருக்காங்க. உண்மைதான். அவங்களுக்கு ஒண்ணு மென்தாமரையில் வீட்டு இருக்கான்னு சொன்னீங்க. 1க்கு 2க்கு வந்துச்சுன்னா அதுலயே இருப்பாங்க. வாயில இப்படி வார்த்தை ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாமே கேட்பாங்க. திருநீரிட்டார் கெட்டாருன்னா சிவனை வந்தா யாரும் வாழ முடியுமா? ஆமா, நீர் அளவு கழிவுக்கு போறதெல்லாம் உன்னை கிட்ட என்ன கொண்டு போகுமா? சரி சாமி, சரி சாமி, சரி இருக்கட்டும். வரவு சந்தேகிறது. ஆடோசோ 1க்கு 2 உள்ள இருக்காங்க. பாடியது யாரு? உண்மை ஏன் ஆளு? உங்க பேர் என்ன? வீரத்தன். அப்பா பேரு? நம்பிராஜ். அம்மா பேரு? நங்கிமோகன். யாரோட வந்திருக்கீங்க? நாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்திருக்கோம். சரி, பார்க்கலாமா? எங்க அண்ணன் தம்பி 6 பேர் மிச்சம் எங்கன்னு கேக்குறீங்க? அதுதான் 3 பேர் தண்ணியை போட்டு இந்த புளிய மர தூர்ல படுத்திருக்கேன். இன்னும் 3 பேர் தண்ணி வத்தல இப்படியே பைபாஸ்ல புடிச்சு அங்க போயிட்டாங்க. பார்வதி எந்த தண்ணி வத்தலைன்னு தெரியல. அவங்களுக்கு எந்த தண்ணியும் தெரியல. சரி, ஆமா. ஒண்ணு என் தங்கச்சி. சரியா? இன்னொன்னு ஏன் சரி, காலம் கிடந்து கொண்டு. ஆமா, ஏன் சரி, சரி. ஆலோசனை பாடியது யாரு? என் தங்கை பள்ளி. அதுக்கு முன்னாடி ஏன் அவர் கூப்பிட பாருங்க சாமி. ஆமா சாமி, ஏன் வேலை சாமி? அந்த தூக்கம் தான் கூட தூங்குங்க. திட்ட மாட்டேன். தூக்கம் தான் கூட தூங்குங்க. திட்ட மாட்டேன். பப்புன் தர திட்டுங்க. நாசமா போக அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வாடா வாடா வாடா. ஆமா, இந்த சௌரியம் யாருக்கு வரும்? ஒரு பக்கம் எடுக்காம குப்பரக்கப்புறத்துக்குலாம் ரொம்ப கறந்து விடுங்க. மேற்கொண்டு கீழே இருக்கிற உஷ்ணப்படம் ஜல்லுன்னு ஏறினாலும் ஏறும். இல்லைன்னா ஜன்னி பிடிச்சிக்கிட்டாலும் பிடிச்சிக்கிறோம். பார்த்து ஒரே மாதிரி குப்பரை கடிச்சு கொடுத்துட்டாங்க. பிறண்டு விடுங்க, பிறண்டு விடுங்க, பிறண்டு விடுங்க. கோடி 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 ரூபாய் கொடுத்தாங்க.
பாப்பா 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 வா எங்கேயோ போய் அப்படியே வரப்ப வெட்டி பொழந்து அந்த மாதிரி வரேன் பாரு